ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஹரிஹர வீரமல்லு படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பவன் கல்யாண் நடிப்புல தெலுங்கு ரிலீஸா இருக்கக்கூடிய ஒரு பீரியாடிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, இஸ்லாமிய மன்னர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க நிறைய வளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கொள்ளையடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கொடுமைகள் வந்து பண்ணாங்க. அப்படி நடக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் ஒருத்தர் எதிர்த்து வந்து போராடினா எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிஹர வீரமல்லு. அந்த ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து வீராங்கரை கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காரு. இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதுமான கதை, ஒரு தரமான படத்தை வந்து கொடுக்கறதுக்கு. ஆனா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களான்னு வந்து கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பீரியாடிக்கல் மூவிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் ரொம்ப வந்து முக்கியம். ரெண்டுமே தரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்க வந்து முடியும். ஆனால் அந்த படத்தில் வந்து ஆர்ட் ஒர்க் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி வந்து இல்லை. பீரியட் செட்டப் வந்து அப்படியே வந்து இருக்கு. ஆனால் விஎஃப்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ மட்டமான ஒரு ஒர்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க விஎஃப்எக்ஸ் டீமு. இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஏன் வந்து லைவ் லொகேஷன் வந்து போக மாட்டான்னு வந்து தெரியல. லைவ் லொகேஷன் போயிட்டு அழகா வந்து இதெல்லாம் வந்து எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைவ் லொகேஷனே போகாம வந்து கிரீன் மேட்டை போட்டு எடுத்து சிஜி ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வந்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தோம்னா ஸ்லோவா போகுதுன்னு சொல்லிட முடியாது, ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லிட முடியாது, மிட்டா வந்து இருக்கு. பெருசா எங்கேயும் லேக் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேக் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்கு, ஓரளவு நல்லாவே வந்து கொண்டு போயிட்டாங்க. பெருசாக இல்லை சிஜி ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை, ஸோ நீட்டாக வந்து போயிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு பாதி விஎஃப்எக்ஸ் தான், ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பண்ணலாம். அவ்வளோ முக்கியம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. பவன் கல்யாண் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டாக வந்து கொடுத்துருக்காரு. எதுவுமே வந்து குறை சொல்ல வந்து முடியாது. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. நித்யா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய ரோலாக வந்து கிடையாது, சும்மா ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எம் கீரவாணி வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காரு சொன்னேன். இந்த படத்தை வந்து உட்காந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து கீரவாணி தான் நான் சொல்லுவேன். பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து தெரியுது. அவ்வளோ சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து கொடுத்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ணி கொண்டு போறாரு. அப்புறம் ஸ்டன் சீக்வன்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த்தி ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி வந்து இல்லை. படத்துல மைனஸ்ன்னு பார்க்க போனா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சிஜி விஎஃப்எக்ஸ் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை போட்டு அதை மட்டும் நல்லா பண்ணியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான படமாக தான் வந்திருக்கும். ஆனால் வந்து கெடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாங் ஒன்று வருது, அதையும் வந்து கட் பண்ணிருக்கலாம். ஸோ அதுவும் தேவையில்லாத ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை வந்து ட்ரிம் பண்ணிருக்கலாம். இன்னொரு பாயிண்ட்ஸாக படத்தை ட்ரிம் பண்ணி இந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது செம்மையான ஒரு பீரியாடிக்கல் ஆக்ஷன் ட்ராமா வந்து வந்திருக்கும். ஆனால் சொதப்பிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த ஹரிஹர வீரமல்லு எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை தாராளமாக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். படத்தோட கதையோ ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் வந்து முக்கியம் இருக்குன்னு சொல்லிடவே வந்து முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி நீட்டாக தான் வந்து இருக்கு. விஎஃப்எக்ஸ்ல மட்டும் சொதப்பி வந்து படத்தை வந்து கெடுத்து வந்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த படம் எனக்கு வந்து டீசெண்டாக வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. ஹிஸ்டாரிக்கல் படம், பீரியட் படம்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.